பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். இன்று நாம் சூரிய பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சியை இணைந்து நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசி செல்கிறார். சுக்கிரனும் ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசி செல்கிறார். மேச ராசியினருக்கு சூரியனும் சுக்கிரனும் ஒரே நாளில், அதாவது ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசி செல்கிறார்கள். சூரிய பகவான் பிதா காரகன், ஆத்ம காரகன் என அழைக்கப்படுகிறார். ஜாதகத்தில் ராஜா அவர். ஆரஞ்சு, சிவப்பு நிற பொருட்கள், மருத்துவ பொருட்கள், மூலிகைகள், கோதுமை, அரிசி, மிளகாய், பாதாம் பருப்பு, தேங்காய், ஏலக்காய் போன்ற பொருட்களுக்கு காரணகர்த்தா சூரிய பகவான். அரசியல்வாதிகளுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறுவதற்கும் சூரியனுடைய தயவு தேவை. மேச ராசினருக்கு சூரிய பகவான் அவர் 10ஆம் இடம் செல்கிறார். அதாவது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார், நன்மை அளிக்கும். சுக்கிர பகவான் அவரும் 10ஆம் இடத்தில் செல்கிறார், அதிக செலவுகள் சற்று உண்டாகும். ஆக 10வது வீட்டுக்கு சூரியன் செல்வதால் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவார்கள். வேலை செய்யும் இடத்தில் செயல்திறன் பாராட்டப்படும். தங்களுடைய திறமைகள் மனமாற பாராட்டப்படும். மற்றவர்களால் செய்ய முடியாத வேலைகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலையில் உள்ளோர் நல்ல பலனை பெறுவர். உயர் அதிகாரிகள் மனமாற பாராட்டுவார்கள். வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் கடுமையான போட்டியை தரலாம். இருந்தாலும் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் இணைந்திருப்பதால் குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை ஓங்கும். சுபகாரியங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சை பெறுவோருக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். வீட்டில் பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பர். பிள்ளைகளால் புகழ் பெருமை உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்கு புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றங்கள் வேண்டிய இடங்களுக்கு கிடைக்கலாம். அரசு, அரசியல் துறை சம்பந்தமானவர்களுக்கு சூரியனும் அரசு சம்பந்தப்பட்டவர், அரசியல் சம்பந்தப்பட்டவர். சுக்கிரனும் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் என்பதால் அரசியலில் புகழ் பெறுவீர். மக்களிடையே புகழ், செல்வாக்கு பெருகும். கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் நன்றாக ஏற்கப்படும். கட்சிக்குள் புதுவிதமான பதவிகள் கிடைக்கலாம். மருத்துவத்தை பொறுத்தவரை டாக்டர்ஸ் தங்கள் துறையில் புகழ் பெறுவர், நன்றாக புகழ் பெறுவர். சிலருக்கு அடிக்கடி பிரயாணம் உண்டாகும். உஷ்ண நோய்கள் சூரியனால் ஏற்பட்டு சிறு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக குணமடையும். ஆக மொத்தம் மேச ராசினருக்கு நன்மைகள் கிடைக்கும். கோயிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.